واجعلني سببا من اقتدام كرامي وانتدام كرامة مشايخنا. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فمن أخذه أخذ بحظ وافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக லால்பேட்டை ஜாமியாவினுடைய 82வது பட்டமளிப்பு பெருவிழாவின் அரங்கிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவரும் மதரசாவினுடைய தலைவருமான முகமது சாதிக் பாய் அவர்கள், வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய மதரசாவின் செயலாளர் அமானுல்லா சாஹிப் அவர்கள், சங்கைக்குரிய ஜாமியாவினுடைய பொருளாளர் அன்பு நண்பர் அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்கள், சனது வழங்கி நல்துவா செய்யவிருக்கிற ஜாமியாவினுடைய முதல்வர் மாவட்ட அரசு காஜி உஸ்தாதுல்லா சாத்திதா ஹசரத் கிப்லா தாமத் பரக்காத்துஹும் மற்றும் இங்கே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மிகுந்த போற்றுதலுக்குரிய ஜாமியாவினுடைய பெரும் பாக்கியமான பேராசிரியர் பெருமக்கள், லால்பேட்டை பேரூராட்சியினுடைய தகைசால் தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள், சிறப்பு அழைப்பாளர்களாய் வருகை தந்து அமர்ந்திருப்பவர்கள், சங்கைக்குரிய மண்பகை பேரவையினுடைய மாண்பார்ந்த உலமாக்கள், பட்டம் பெறக்கூடிய மௌலவிகள், அவர்களின் பெற்றோர், உறவினர்கள், திரளாக திரண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் இதே போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மஜ்லிஸ் ஒன்று கடந்த மாதம் நடைபெற்று, அதனால் மீண்டும் அடுத்த மாதமே இவர்கள் அழைப்பு கொடுத்திருப்பதால் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு வந்தால் மீண்டும் நிற்பதற்கு உட்காருவதற்கு இடமில்லை என்கிற அளவுக்கு திரண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த மாபெரும் மஜ்லிஸை கபூல் செய்வானாக. தமிழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா அரங்குகளில் உலமாக்கள் இவ்வளவு நிறைந்து காணப்படுவது அநேகமாய் லால்பேட்டையில் மட்டுமே என்று நினைக்க தோன்றுகிறது. வருகை தந்த எல்லோரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. பட்டம் பெறக்கூடிய மௌலவிகள் மாத்திரமல்ல, ஆலிம் பணியில இருந்து கொண்டு சமுதாய சேவை செய்கிற எல்லாருக்குமான சில சிந்தனைகளை முடிந்தவரை கூற முயற்சிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும்
தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள்வானாக. எல்லாருமே பொறுப்பாளிகள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக பிரபலமான நபிமொழி அது. நீங்கள் எல்லாருமே பொறுப்பாளிகள், பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, ஒவ்வொருவரும் அவர்களுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார்கள் என்றால் உலமாக்களும் அவர்களுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார்கள். ஆலிம் பட்டம் பெற்றதற்கு பின்னால் இந்த சமூகத்திற்கு நீ ஆற்றிய சேவை என்ன? யாருக்காவது ஓதி கொடுத்தாயா? எங்காவது இமாமத்து தலைமை பொறுப்பேற்றாயா? எழுத்தறிவித்தாயா? சோசியல் சர்வீஸ் என்கிற சமூக சேவைகளாவது செய்தாயா? ஆலிம் என்கிற அடையாளத்தோடு உலா வந்த நீ என்ன செய்தாய் என்கிற கேள்விக்கு உலமாக்களும் அவர்களின் பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவார்கள். ஒன்று வேண்டாம், நபிமார்கள் செய்த வேலையை செய்தால் போதும். அது 3 என்று நமக்கு தெரியும். திலாவத் 1, தலீம் 1, தஸ்கியா 1. ஓதுதல், ஓதி கொடுத்தல், அகத்தை சுத்தப்படுத்துதல் என்கிற ஆன்மீக சிந்தனை. இந்த 3 பொறுப்பிலே களமாடி இருக்க வேண்டும் ஒரு ஆலிமாக இருப்பவன். நபிமார்கள் காசு பணம் விட்டு போகவில்லை. நாம் நபிமார்கள் வாரிசுகள் என்கிறோம். நபிமார்கள் விட்டு விட்டு போனதை மட்டும் தான் எடுக்க முடியும். அவர்கள் விட்டு விட்டு போனது கல்வி மட்டும்தான். இந்த மேடை அநேகமாய் பல்லாயிரம் தடவை அந்த ஹதீஸை ஆண்டுதோறும் கேட்டிருக்கும். இவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். ஃபைனல் உலமா வரஸத்துல் அன்பியா லம் யுவரிஸு தீனாரா வலா திர்ஹமா. அந்த நபிமார்கள் காசு பணங்களை விட்டு விட்டு போகவில்லை. இன்னமா வரஸு அல் இல்ம், அவர்கள் கல்வியை மாத்திரம்தான் விட்டு விட்டு போனார்கள். கல்வி எல்லாருக்கும் கொடுத்தான், அதை வாரிசுகளுக்கும் அனந்தரமாக்கினான், வாரிசாக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட இல்மிற்கு இல்முல் கவுன் என்று சொல்லுவார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாலே கொடுக்கப்பட்டது கிதாபத் என்கிற இல்மு, எழுத்தறிவு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்த போது ஷரியத்தும் வந்து விட்டது. எனவே ஷரியத்தும் கொடுத்தான், சஃபீனத்தும் கொடுத்தான். கப்பல், இன்னைக்கு மரைன் இன்ஜினியரிங் சொல்றோம் இல்லையா, ஒரு உயர்ந்த படிப்பு. மரைன் இன்ஜினியரிங்கினுடைய இந்த உலகத்தின் பிதாமகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். காலம் கடக்கிறது, நபிமார்கள் வருகிறார்கள். இல்முல் முனாதரா என்று சொல்லுகிற விவாத இல்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வே சொல்லுகிறான், அல்லம்னாஹு ஸனஅத லபூஸின் லக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மிஷின்களை தயார் செய்கிற, உலோகங்களை கனிமங்களின் மீது அவர்கள் தொழில் செய்கிற அந்த இல்மை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் கனவுக்கு பலன் சொல்லுகிற அற்புதமான இல்மை, இல்மு தஅபீர், இல்மு ருயா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகவே சொன்னார்கள், எனக்கு என்ன கற்றுத் தந்தான்? உல்லிம்னா மன்திகத் தைரி வ உதீனா மின் குல்லி ஷை. பட்சிகள், பறவைகளினுடைய பரிபாஷைகளை எல்லாம் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லிக் கொடுத்தான். சொல்லிக் கொண்டே போகலாம். எல்லா நபிமார்களும் ஷரீஅத்தை தாண்டி இன்னொரு துறை சார்ந்த இல்ம் அவர்களுக்கு இருந்தது. சொல்ல போனா உலகத்தின் கல்வி அத்தனைக்கும் நபிமார்கள் தான் பிறப்பிடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாத்திரமல்ல. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, வஅல்லம்னாஹும் மில்லதுன்னா இல்மா. என்ன சொல்லி கொடுத்தோன்னே சொல்லல, நம்மள்டிருந்து இல்மு கொடுத்தோன்டான். உலமாக்கள் இல்மே லதுன்னி என்று சொல்லுவார்கள். இல்மே லதுன்னி, இறை புறத்திலே இருந்து கிடைக்கிற எல்லா வகையான ஞானம், அதுதான் இல்மே லதுன்னி. நான் சொல்ல வருவது, ஆதமில் தொடங்கி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இன்னமா வர்ரசு அல் இல்ம்,
அவர்கள் கல்வியைத்தான் விட்டுவிட்டு போனார்கள். அவர்கள் முன்னெடுத்த பணி தலீம், தஸ்கியத்து, திலாவத்து, இவைகளை நாம் எடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் உலமாக்கள் விசாரிக்கப்படுவார்கள். குறிப்பாக மக்தபுகள், குழந்தை மதரசாக்கள். நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன், காலேஜ் என்ற பெங்களூர் சபீலுர் ரஷாதினுடைய முதல்வர் முஃப்தி சாப் அவர்கள், நபரல்லாஹு மர்கதஹு ஜஅல ஜன்னத்தல் ஃபிர்தௌஸி மஸ்வாஹு, இதே மேடையிலும் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அவர்கள் வந்த நேரத்தில், அவர்கள் பேசிய நேரத்திலேயும் நான் பேசினேன். பெரும்பாக்கியம். ஹஜ்ரத் அவர்கள் பட்டமளிப்பு விழாக்களில் ஒரு செய்தி சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? இமாமத்தை விட, அரபிக் கல்லூரிகளில் பேராசிரியராக இருப்பதை விட, பெரிய பெரிய பொறுப்புகளை வகிப்பதை விட, குழந்தைகளுக்கு அலிஃபா சொல்லிக் கொடுக்கிற ஆலிம்கள் சிறந்தவர்கள். பல தடவை சொல்லி இருக்கிறார்கள். நான் பெரிய யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர், நான் பெரிய காலேஜில் லெக்சர் இல்ல, ஒண்ணு வேண்டாம். அலிஃப் பாத்தா குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கிற மௌலவிகள் மகத்துவமானவர்கள், மாண்பிற்குரியவர்கள், தலைமையில் வைத்து இந்த சமுதாயத்தால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். மக்தபு உயிர் நாடி, மக்தபு முதுகெலும்பு, மக்தபு இந்த சமுதாயத்தில் அடுத்த தலைமுறையின் அடையாளம். இன்னைக்கு நம்மள்ட்ட எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிற உலமாக்கள்கிட்ட பூராமே ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலா ஒரு 50 குழந்தை இருக்கிறதா வச்சுக்கோமே. இந்த அரங்கத்துக்குள்ளேயே பல லட்சம் குழந்தைகள் இருக்கு. ஒவ்வொரு இமாம்டையும் ஒரு 25 குழந்தை இருக்கிறதா வச்சுக்கிட்டா லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த ஆளுக்குள்ள இருக்காங்க. அதற்குள்ளே தான் நாளைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளிலே தான் நாளைய முத்தவள்ளிகள் இருக்கிறார்கள், நாளைய செக்ரட்டரிகள் இருக்கிறார்கள், நாளைய ஜாமியாக்களினுடைய நிர்வாகிகள், பேராசிரியர்கள், முதல்வர்கள் அங்கிருந்து தான் வரணும். முஃபக்கிர் இஸ்லாம் அல்லாமா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னது போல, உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? வீட்டுல உள்ள ஒவ்வொரு வீட்டுல முஸ்லிம் குடும்பத்துல இருக்கிற குழந்தை அவங்க பள்ளிவாசலோட கனெக்ஷன் ஆகிறது மக்தப் மதரசா. அதை விட்டேனா மஹல்லாவே தொலைஞ்சதுன்னு எழுதுறாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு பெரிய கனெக்டிவிட்டி. ஆய்வு செய்து இந்த விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. உலகத்தில் எந்த சமயத்திலேயும் இந்த பாக்கியம் இல்லை. ஏதாவது ஒரு சமயத்துல அந்த வீட்டினுடைய குழந்தை அதனுடைய வழிபாட்டு தளத்திற்கு அவர்கள் இணைக்கப்படுகிறார்களா? அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதா? இல்லவே இல்லை. இந்த சமுதாயத்தில் மாத்திரம்தான் தெருக்கள் தோறும் பள்ளி இருக்கும். அந்த மஹல்லா தோறும் ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிவாசலோடு இணைக்கப்படும். ஏதேனும் ஒரு வக்துக்காவது கையில் ஒரு ஜூஸை தூக்கி கொண்டு, ஒரு அலிபட்டையை தூக்கி கொண்டு, குர்ஆனை ஏந்தி கொண்டு மதரசாவிற்கு வந்து போகும் அல்லவா? அந்த மதரசாவை திறம்பட எந்த பள்ளி, எந்த மதரசா, எந்த மஹல்லா, எந்த ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அங்கிருக்கிற ஆலிம் பாராட்டுக்குரியவர், அங்கிருக்கிற நிர்வாகம் பாராட்டுக்குரியது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபி வழியே என்ன தெரியுமா? மக்தபு இல்லாம ஒரு பள்ளிவாசல் கிடையாது. திண்ணையோட தான் மஸ்ஜிது நபவி தொடங்குது. குழந்தை மதரசா அட்டாச்சா இல்லாம ஒரு பள்ளிவாசல் அதுக்கு விளங்குறது கஷ்டம். இருக்கணும். அந்த நிர்வாகம் தவறு செய்கிறார்கள், அந்த ஆலிம் பொறுப்பில்லாமல் இருக்கிறார் என்று பொருள். ஏதாவது ஒரு பள்ளிவாசல்லாம் இருக்கு, மஹல்லா இருக்குது, ஆனா மக்தபு மட்டும் நடக்காது அப்படின்னா விசாரிப்பில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கிற உலமாக்களுக்கும் உண்டு, அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கும் உண்டு. ஒரு மிகப்பெரிய இணைப்பு பாலம் உயிர் நாடியாக இருக்கிற மக்தபுகள். அதை ஏன் சரி செய்யணும்னா, இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையை பார்த்தா பயமா இருக்கு, இளம் பெண்களை பார்த்தா பயமா இருக்கு. நாளை எப்படி இருப்பார்களோ அதை எங்க சரி செய்யறது? முளையிலேயே கிள்ளப்பட வேண்டும், அது ஆரம்பத்திலேயே போதிக்கப்பட வேண்டும். மக்தபிலே இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்கிட்ட அல்லாஹ் அக்பர் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பூரா மொபைலு, இந்த ஸ்கிரீன்களுக்கு, எலக்ட்ரானிக் மீடியாக்களுக்கு அடிமையாகி இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட எக்கச்சக்க பிரச்சனை. இந்த சைல்ட்ஹுட்ல உள்ள இந்த சைக்கோ பிரச்சனைகள், குழந்தை உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை அணுகக்கூடியவர்கள் நிறைய சொல்றாங்க. இன்னைக்கு பொதுவாவே நம்மளும் சரி, குழந்தைங்க மட்டுமல்ல, இது வந்ததுக்கு அப்புறம் நிறைய மெமரி இஷ்யூஸ் வந்து விட்டது.
எதுவுமே ஞாபகத்துல நிக்கிறது இல்ல, ஒண்ணுமே நிக்கிறது இல்லை. நம்மளுக்கும் தான் என்னமோ அது சின்னதா ஒரு 4 வரி எழுதி வச்சாலும் உடனே ஒரு போட்டோ எடுத்துக்கிறான், அவ்வளவுதான். அவர் சேவ் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அவர் மனசுல யாரையாவது கூப்பிட்டு மனைவி நம்பர் என்னன்னு கேளுங்க, பார்த்துதான் சொல்லுவார். மனைவி நம்பர் கூட ஞாபகத்துல இல்ல. சமயத்துல காய்கறி கடைக்கு போறப்ப அந்த அம்மா 4 சாமானம் தான் சொல்லும். கத்திரிக்காய் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோன்னு அது ஒரு போட்டோ பிடிப்பார். இல்லன்னா அங்க கடையில நின்றுட்டு போன் பண்ணுவார். இந்த 3 தெரியுது, இன்னொன்னு என்னமோ சொன்னே இல்லை, அது என்னன்னா டிஜிட்டல் ஆக்கப்பட்ட உலகத்தில் நாம் நிறைய மெமரி இஷ்யூஸை சந்திக்கிறோம். நம்ம பாடு இப்படி இருந்துச்சுன்னா குழந்தை பாடு அது குஞ்சதல் நிமிராம இப்படியே இருக்குது. அது இப்படியே இருக்கிற இந்த தலைமுறை எதிர்நோக்குகிற மிகப்பெரிய பிரச்சனை மெமரி இஷ்யூஸ். உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், குழந்தைகள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுகிற மிக முக்கியமான சந்திக்கிற சவால் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது, சோசியல் ஐசோலேஷன் என்று சொல்லுகிறோம். சமூக இடைவெளி அவங்களா ஏற்படுத்திட்டாங்க. யாரும் வரக்கூடாது வீட்டுக்கு, நம்மளும் எங்கேயும் போக கூடாது, இப்படி தனியா இருந்தே மௌத்தா போக வேண்டியதான். மாமா வீட்டுல இருந்து வர்றாங்களாமா, நம்ம வீட்டுல 2 நாள் இருந்துட்டு போவோம். 2 நாளா இங்கேயா இருப்பாங்கிறான். முதல்ல 10 நாள் 15 நாள் எல்லாம் லீவ்ல வந்து ஆப்பேலி கோட்டேலின்னு இங்கதான்டா இருப்பாங்க. 2 நாள் கூட விருந்தாளிகள் நம் வீட்டுக்கு வந்து தங்கறத இந்த இப்ப இருக்கிற ஆண்டுகள் இந்த ஜெனரேஷன் விரும்ப மாட்டேது. ஏன் வர்றாங்க? காலையில வந்து போக வேண்டியதானே, சாயந்தரம் எதுக்கு மறுநாள் வரைக்கும் இருக்கிறாங்க, என்ன வேலையா வர்றாங்க, என்னென்னமோ கேட்கிறான். மொத்தத்துல உறவுகள் வருவதை பாரமாக, இது சோசியல் ஐசோலேஷன் சொல்றோம். நமக்கு நாமே தனிமைப்படுத்தி கொள்ளுகிற மனோபாவத்திற்கு இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். எதனால் மக்தப் மதரசாக்கள் மிக தீவிரமாக நடத்தப்பட வேண்டும், கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் தான் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் கொடுத்தான், கார்ட்டூன் எல்லாம் போய் அதுவே இப்போ ஒரு மாதிரி அனிமேஷன் 3D மாதிரி என்னென்னமோ கொடுத்தான். அப்புறம் அதுல அது இது டிக்டாக் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரே ரீல்ஸா இருக்கு, எல்லாத்துட்டையும் ரீல்ஸ். வீடியோ கேம் டைம்ல 75 வயசு கிழவை ஏறினதுல இருந்து இறங்குற வரையும் வீடியோ கேம் விளையாடுற, நாளைக்கு மௌத்தா போற மாதிரி இருக்காரு. தொடர்ந்து அதாவது ஸ்கிரீன் அடிமைகளாக மாறிவிட்ட ஒரு தலைமுறை இன்றைக்கு வந்திருக்கார். பெரியவர்களை படுத்துகிற பாட்டை விட நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டியது குழந்தைகள். இந்த ஃபாஸ்ட் விரும்பிகள் வேகமா டப்பு 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 டப்புன்னு போகணுங்கிறான். இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த 1/2 மணி நேர கிளாஸ் எல்லாம் அவனுக்கு அருமையா தெரியுது. 40 நிமிஷ கிளாஸ் எல்லாம் அவன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். நம்ம பயானுகளே என்னங்கிறீங்க, நம்ம நீட்ட பெரிய தலைப்படுத்து பந்தாவ 1/2 மணி நேரம் பேச போட்டா 100 பேர் தான் பாக்குறான். இந்த 2 நிமிஷத்துல எதையாவது போட்டோம்னா பலாயிரம் பேர் பாக்குறான். அவனுக்கு இப்படி பார்த்துட்டு இப்படி நகரணும். சிறிது நேரம் தன்னை தக்க வைத்துக் கொண்டு அத இந்த ஃபாஸ்ட் மூவிங்ல ஸ்லோவா இருக்கிற எல்லாமே வேஸ்ட். வீட்டுல தாத்தா பாட்டி பேசுறதெல்லாம் வேஸ்ட். வாத்தியார் வகுப்புல 45 நிமிஷம் கிளாஸ் நடத்துறாருன்னா அதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் வந்து பிஹேவியர் இஷ்யூஸ் என்று சொல்லுவோம். பழக்க வழக்கங்களில் அவர்களின் குழந்தைகளுக்கே உரிய பண்பாட்டு தலங்களில் இதுவெல்லாம் மாற்றம். இன்னைக்கு உள்ள குழந்தை இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டியில வேகமா போறவனை கூப்பிட்டு 1/2 மணி நேரம் உபதேசம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. டே பேரண்டி இங்க வா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல சொல்றப்ப அவன் வெளியே போயிருப்பான். அவன் அதையெல்லாம் விரும்புறது இல்லை. இன்னைக்கு வேகமா ஒரு மாதிரியான டிஜிட்டல் உலகத்தில் தன்னை தொலைத்து விடுகிறார். ஒட்டுமொத்தமாக உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், குழந்தைகளை கையாளக்கூடிய யாரா இருந்தாலும் சரி 24 மணி நேரத்துல ஸ்கிரீன் டைம் திரைய பார்க்கிறது ஒரு குழந்தைக்கு 1 மணி நேரம் கொடுங்க. அதுக்கு மேல கொடுத்தா நாளைக்கு அது உன் குழந்தை இல்லைங்கிறார். நல்லா பாதுகாக்கணும். நம்ம நெஞ்சில கை வச்சு சொல்லலாம், யாராவது ஒரு வீட்டுல 1 ஹவருக்கு மேல ஸ்கிரீன்ல குழந்தைகளை இல்லாம வச்சிருக்கிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாமே மாட்டிக்குவோம், நானும் சரி நீங்களும் சரி. அது 5 மணி நேரம் 6 மணி நேரம் அதுலதான் இருக்குது. கெஞ்சி கதறி கூத்தாடியாவது வாங்கி கொள்ளுகிறது.
இன்றைக்கு வளர்ந்திருக்கிற வாலிப சமுதாயத்தை பார்க்கிற போது இன்னைக்கே பயம் வருதுன்னா, நாளைக்கு இன்றைய குழந்தைகள் வாலிபர்கள் ஆகிற போது இவங்க என்ன மாதிரி வருவாங்க என்பது ஒரு பெரிய அபாயத்திற்குரிய கேள்வி. நாடு முழுக்க வாலிபர்களை இன்னைக்கு பார்க்கிறோமே. ஒன்று போதையின் அடிமைகள், இன்னொன்னு அந்நிய கலாச்சாரத்தின் அடிமைகள், இன்னொன்னு தவறான அரசியல் மற்றும் இயக்க ரீதியான தலைமைகளுக்கு அடிமைகள், இன்னொன்னு இந்த ஸ்கிரீன் அடிமைகள், ஆன்லைன் அடிமைகள். இப்படி எல்லா விதமான அடிமைத்தனத்தங்களோடு நாம் பார்க்கிற இன்னைக்கு இருக்கிற வாலிபர் சமுதாயமே அப்படின்னா, நாளை வளருகிற இன்றைக்கு நம் மக்தபிலே நம்மிடத்தில் முன்னாலே உட்கார்ந்து அலிஃபா ஓதிக்கொண்டிருக்கிற இந்த குழந்தைகள் நாளை வாலிபர்கள் ஆகும் போது என்ன நடக்கும்? போதைகளுக்கு பின்னால் அதாவது 100 வயசுக்கு மேல் காமிலுல் அக்கலாக இருந்தவர்கள் ஒரு பட்டியல் இருக்கு. எவ்வளவுங்க? 100 வயசுக்கு மேல கமாலுல் அக்கல் பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காதி ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹ் 107 வயசு வரைக்கும் பயங்கரமான கல்வி ஆற்றல், அறிவாற்றல். அப்போ அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்படி 107 வயசுல இப்படி இருக்கிறீங்க, ஜம்முன்னு காமிலுல் அக்கலாக இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, ஹஃபிதனாஹா ஃபிஸ் ஸிக்ரி ஃபஹஃபிதஹா அல்லாஹு ஃபில் கிபர். சின்ன வயசுல நல்லபடியா இருந்தோம், அல்லாஹ் எங்களை பெரிய வயசுலயும் நல்லா வச்சிருக்கான். தள்ளாடுகிற வயதிலும் கூட தடுமாறாமல், நினைவு மாறாமல், நிதானம் தவறாமல், அறிவு மழுங்காமல் ஒருவர் இருக்க முடியும் என்பதற்கு என்ன ஆதாரம்னா, அவனுடைய இள வயசு சரியா இருக்கணும். நான் பேசிட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்ம கையில இருக்கிற குழந்தைகளை தயவு செய்து பக்குவப்படுத்துங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இதையெல்லாம் நிறைய தவற விட்டுட்டான். டிசைனா இருக்கிறாங்க வாலிபர்கள். லால்பேட்டையில எல்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்கிறாங்க. வழி பூரா அவங்கதான் நிக்கிறாங்க. நான் சொல்றது சென்னையில முடியெல்லாம் பாத்தீங்கன்னா முள்ளம்பன்றி மாதிரி நிக்குது. அதுல 5-6 கலர் வேற போடுறான். இப்போ உத்து பார்க்க வேண்டியது இருக்குது, பூனை தலையா மனுஷன் தலையா அப்படி என்னென்னமோ பண்ணி அது பார்த்த அவனுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அல்லாஹ் அக்பர். ஊர்ல இருக்கிற ஊசி பாசிய பூரா தூக்கி கழுத்துல போட்டுக்கிறான். பாத்தீங்களா? இப்போ நிறைய இளைஞர்கள் இந்த சாமியார்கள் ருத்ராட்ச கூட்டம் போடுவாங்க, தஸ்மி மணி மாதிரி, அதான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு அவன் ஒரு பைக் ஒண்ணு வச்சுக்கிறான், என்னென்னமோ பாசி, ஊசி பாசி எல்லாம் இந்த நரிக்குறவர்கள் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எதையோ தூக்கி பூராத்தையும் போட்டுக்கிறான். எல்லாம் கையில கயிறு 5-6 கயிறு கட்டியிருக்கா, விதவிதமான கலர்ல. முதல்ல எல்லாம் இந்த கருப்பு கயிறு ஒண்ணு கட்டுவாங்க, சிகப்பு கயிறு ஒண்ணு கட்டுவாங்க. என்னமோ இங்க மந்திரிச்சா அப்படி, இங்க மந்திரிச்சா இப்படி. இவன் 5-6 கயிறு கட்டுறான், மஞ்சள், சிகப்பு, அது இது எல்லாம் என்னென்னமோ கட்டிக்கிறான். அவனை பார்த்தா மனுஷன் மாதிரி, ஒரு ஜந்து மாதிரி இருக்கு. ட்ரெஸ்ஸா போடுறான், ஒண்ணு ஆக டைட்டா போடுவான், மூச்சுட்டா பட்டன் தெரிச்சிரும். இல்லன்னா 3 பேர் உள்ள ஊடுற அளவுக்கு லூசா போடுறான், இன்னும் 2 பேர் உள்ள பூந்துக்கலாம். இது என்ன ட்ரெஸ், இது என்ன ஸ்டைலு, இது என்ன மாதிரி முடி, ஒண்ணுமே புரிய மாட்டேது. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பயிலுமே கடுக்கன் போட்டுக்கிற, காது குத்துறாங்க, நீட்டா ஒரு பொட்டு வச்சுக்கிறான். நம்மளுக்கு டெலிவரி கொடுக்க வர்றவன், காரு ஓட்டுறதுக்கு வர்றவன், இந்த ஊபர்ல அதுல இதுல எல்லாம் புக் பண்ண அத்தனை பேருமே, பால்கார, டெலிவரிக்கார பூரா இது ஒண்ணு போட்டிருக்கான், கம்மல் மாதிரி. அதுக்கு என்ன சொல்லி வச்சானோன்னு தெரியல, எதனால இப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியல. வர வர எல்லாருமே அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான்.
இந்த கெட்ட போட பைக்கை எடுத்தான்னு வைங்களேன், அல்லாஹ் அக்பர், பைக்கு பாம்பு மாதிரியே போகும், நேராவே போகாது. ரோட்ல இருக்கிறவன் எல்லாம் களிமா ஓதிக்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அவன் அப்படி வளைஞ்சு போகுது. நான் சொல்றது, இந்த இளம் தலைமுறையே நாளைக்கு உள்ள இளம் தலைமுறையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எப்படி வரும் தெரியல. அதனால் காலத்தை பயிர் செய்யப்பட வேண்டுமானால், பருவத்தை பக்குவப்படுத்தப்பட வேண்டுமானால் ரொம்ப வேகமாக மக்தபுகள் கையில் எடுக்கணும். இன்னைக்குள்ள இளைஞர்கள்ட்ட இதெல்லாம் போக இந்த தலைமைத்துவம் யார தலைவரா ஏத்துக்கிறதுன்னே தெரியல. ஆண்டவனை என்னென்னமோ பண்றான், யாரோ வாழ்கண்டு நிக்கிறான் அங்க. மெயினா நீங்க எல்லாம் யாரையோ சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது. நம்ம எங்கேயாவது ஒரு மேடையில அவரை பத்தி ஏதாவது பேசினா சாயந்தரமே மறுப்பு வருது. எங்கள் தலைவரை நீங்கள் அப்படி பேசலாமா? என்னென்னமோ பண்றான் தலைவர்கள். கூட்டிட்டு வந்து முதல்ல எல்லாம் நீட்டா இஃப்தாருக்கு வந்து கஞ்சி கூட்டுறால தொப்பி போட்டு கஞ்சி குடிச்சிட்டு பிஸ்மில்லா போயிடுவாங்க. அவன் இப்ப கூட்டும் தொழுங்க, தொழுகிற நானா தொழுங்க அல்லாஹ் அக்பர். அவன் பக்கத்துல இருக்கிற மாதிரியே குனிஞ்சு நெளிஞ்சு. என்ன உலமாக்கள் தான் சொல்லணும், இது என்ன தொழுக, இந்த தொழுகை கூடுமா, சலாத்துல் காஃபிர் ஜாயிஸ் ஆகுமா? அதாவது இந்த நாட்டுல ரொம்ப மோசமாக இப்போது புரிந்து கொள்ளப்பட்டது சமய நல்லிணக்கம். நான் தலைப்பு விட்டு நழுவி போயிருவோம் பயமா இருக்குது. குழந்தைகளை சீர்படுத்த வேண்டும் என்று உலமாக்களுக்கு சொல்றதுதான் எனக்கு இன்னைக்கு தலைப்பு. சமய நல்லிணக்கம் தவறாக புரியப்படுகிறது. சமய நல்லிணக்கத்துக்கு அர்த்தம் சாமியை வழிபடுவது அல்ல. சமய நல்லிணக்கத்துக்கு அர்த்தம் தேவாலயத்தின் பூஜையில பங்கேற்பது அல்ல. சமய நல்லிணக்கம் அவனவன் தளத்திலே இருந்து இணக்கத்தோடு இருக்க வேண்டும். இங்க கூட்டிட்டு வந்து விட்டு கொள்ளையாச்சல தொழுங்க நீங்க மகரிபு 3 ரக்காத் அல்லாஹ் அக்பர். எப்படி என்ன மாதிரி தொழுகை இது? எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? சமய நல்லிணக்கம் மிக மோசமான முறையில இருக்கிறது. இவன் அந்த பழத்தட்டு அது இது எல்லாம் எடுத்துட்டு போய் எங்கேயோ கொடுக்கறான். சரி, என்னமோ சமய நல்லிணக்கம், அவன் பழம் கொடுக்கறான் இவன் பழம் கொடுக்கறான்னு ஓகே. வழிபாடு சார்ந்த செயல்பாடுகள் நாம எடுத்துக்க முடியாது, யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. எனது தொப்பியோடு எனது தாடியோடு நான் முஸ்லிமாய் நான் நிற்க வேண்டும். அவர் வேண்டுமானால் அவர் காவியோடு, அவர் ருத்ராட்ச கொட்டையோடு, அவர் மந்திரங்களோடு அவர் வரட்டும். பொதுவெளியில நிற்கிற இணக்கத்திற்கு தான் சமய நல்லிணக்கம் என்று பெயரே வழிய, அந்த வழிபாட்டை நாம செய்யறது அல்லது நம்ம வழிபாட்டுல கொண்டு வந்து அவரை நிறுத்தி கஞ்சி குடிச்சீங்கல்ல வாங்க தொழுவருக்கும் நில்லுங்கிறது சமய நல்லிணக்கம் தவறாக இந்த மண்ணில புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் அரசியலுக்குள்ள போக விரும்பல. நீ அதுல போன அது தலைப்பும் மாறிடும், விவகாரமாவும் ஆயிரும். நான் இன்னொன்னு போற போக்குல ஒரு செய்தி ஒண்ணு சொல்லிட்டான். என்னென்னமோ சொன்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த அரசியல்ங்கிறதுக்கு அரபி வாக்கியம் சியாசத் இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். குர்ஆன்ல சியாசத் வார்த்தையே இல்லை. அது என்னன்னு தெரியல. எங்க பொருளாதாரம் அது இது எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்குதுங்க. சியாசத் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல இல்ல. அல்லாஹ் என்ன நாடு இருக்கானோ, ஆனா ஆட்சியாளர்களுக்கான ஒழுக்கம் எல்லாம் பேசியிருக்கான். அந்த வார்த்தை இல்ல. நான் வேணா இன்னொன்னு சொல்லிட்டா, இது சம்பந்தமா உள்ள ஆட்சியாளர்கள்ல மோசமானவங்களை பத்தி பேசுற இடம் பூரா ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபசாதுன்னு பேரு. ஃபசாது குழப்பம், விஷமத்தனம், அட்டுழியம், அக்கிரமம், இது எல்லாத்துக்கும் ஃபசாது. நீங்க ஃபிரௌனுடைய வரலாறு படிச்சுட்டே வந்தா அங்க இன்னஹும் மினல் முஃப்ஸிதீன் இருக்கும். காரூனுடைய இது படிச்சுட்டே வந்தீங்கன்னா லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன் வரும். இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன் அஃப்ஸதுஹா தான் வரும். அரசர்கள் ஊருக்குள்ள நுழைந்தால் சில ஆட்சியாளர்கள் ஊரை நாசமாக்கிடுவாங்கன்ற இடத்துல அஃப்ஸதுஹா தான் வரும். அது என்னமோ தெரியல, தவறான ஆட்சிகளை, தவறான நடத்தைகளை, தவறான தலைமைகளை, தலைமைத்துவத்தை பேசுகிற இடமெல்லாம் குர்ஆன் ஃபசாத் என்கிற வார்த்தையை மறக்காமல் பிடித்திருக்கிறது. இன்னஹும் மினல் முஃப்ஸிதீன் இன்னல் முலூக அவங்க வந்து அஃப்ஸதுஹா வஜஅலு இஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா. அன்பானவர்களே, உள்ள போக வேண்டாம். தவறான தலைமைகளின் வழிகாட்டுதலுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிற இளைஞர் சமூகத்தை யோசித்து பார்க்கிற போது ரொம்ப பயமாக இருக்கிறது.
இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஆன்லைன் அடிமைகள் என்னென்னமோ எழுதுறான், என்னென்னமோ பார்க்கறான், என்னென்னமோ பேசுறான். குறிப்பா சோசியல் மீடியா. இந்த சினிமா படத்துக்கு சென்சார் இருக்கு, நாடகத்துக்கு சென்சார் இருக்கு. இந்த சென்சாரே இல்லாத என்ன தெரியுமா? சோசியல் மீடியா. இந்த பேஸ்புக், இன்ஸ்டா என்ன கருமத்தையும் எழுதலாம், என்ன மோசமானதையும் போட்டுடலாம். சென்சாரே கிடையாது. சென்சார் இல்லைன்னா அப்புறம் வேற என்ன? கழிவறை சுவர் மாதிரி தான், என்ன வேணாலும் எழுதி வைக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் இளைஞர்களும் யுவதிகளும் குடியிருக்கிற இடமே அதுதான். உயர்ந்த சபையில சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. உடைகளை அவிழ்த்து காட்டியவர்கள் இப்போதெல்லாம் படுக்கை அறைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். புருஷன் கொண்டாட்டிங்க. இந்த கொடுமை தெரியுமா? மனைவிய ஆபாசமா நிக்க வச்சு அரகுற டிரெஸ்ஸோட படம் எடுத்து அதை சோசியல்ல ஷேர் பண்றது யாரு தெரியுமா? சொந்த புருஷன். அல்லோ, கணவன், கட்டிய கணவன் காசு சம்பாதிக்கும் யுக்திக்கு என்ன செய்கிறான்? மனைவியை தவறான கோலத்தில படம் எடுத்து சோசியல் மீடியாவில பகிர்கிறான். இன்றைக்கு இருக்கிற ஆன்லைனுடைய உச்சகட்டமான கேடு இந்த அளவிற்கு வந்திருக்கிறது. ஷூட்டிங் பண்றவனே புருஷனா இருந்தா, தணிக்கை இல்லாத சோசியல் மீடியா நிறைய. இன்ஸ்டால அநேகமா நம்ம மக்த பசங்க பூரா உள்ள இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி காலேஜ் பையன்லாம் இல்ல, எல்லாம் 5th 6th 7th. அது இத்தனூன் இருக்குது. 5 வயசு தான் ஆச்சு. ஸ்கூல் விட்டு வந்த உடனே இதை கையில தூக்கிது. ஹாய் கைஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. நகமது மாதிரி ஹாய் கைஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு அதாவது என்னென்னமோ. அதாவது வாண்டுல இருந்து வயசாளி வரைக்கும், பிஞ்சுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அதுல. அல்லாஹ் அக்பர். இதுல நிறைய இளம் பெண்கள் ஆடுறது பாடுறது. இத லேசா சொன்னவே எல்லாத்தோட கவனமும் கரெக்டா ஒரு நிமிடத்துக்கு வந்துருது. இந்த தாய்மார்களும் கொஞ்சம் பேர்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. என்னன்னே தெரியல, ஒரு பாட்டை போட்டுவிட்டு ஆடுன்னு ஆடி உள்ள போட்டு விட்ட வேண்டியது. ஒரு சினிமா பாட்டுக்கு ஆடுறது, ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கழட்டிட்டு ஆடுறது. இல்ல, நான் இஸ்லாமிய தாய்மார்களுக்கு, சமுதாய தாய்மார்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இது என்ன மனப்பான்மை? அதாவது, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல்லுங்க. அவன் ஊர்ல உள்ளவன் ட்ரெஸ்ஸே இல்ல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் உன்னை அவ்வளவு மோசமா மேடையில் பேச முடியாத, அச்சிலேற்ற முடியாத வார்த்தையில அவன் எழுதுறான். இத நீ அவன்கிட்ட கேட்கிறன்னா இது என்ன மனப்பான்மை? உனக்கு பேர் என்ன? ஒரு நல்ல நகையை போட்டா, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா, ஒரு நல்ல பட்டு சேலை உடுத்தனா, ஒரு அலங்காரம் பண்ணிட்டா உடனே தூக்கி போட்டு ஹாய் கைஸ் நான் எப்படி இருக்கேன்? உன் புருஷன்ட்ட போய் கேளு, இல்ல உன் வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கேளு, அம்மா அத்தாட்ட கேளு, அக்கா தங்கச்சிட்ட கேளு. ஊர் உலகத்துல உள்ளவன்ட்ட எல்லாம் நீ நான் நல்லா இருக்கிறேன்னா நீ கேட்டா உனக்கு பேர் என்ன தெரியுமா? யாராவது கண்டிஷன் ஆனா போதும், உடனே நாங்க எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சத கூட செய்யக்கூடாதா? உன் மனசுக்கு பிடிச்சத கதவை தாப்பா போட்டு நீ மட்டும் நின்று ஆடு குதி என்ன வேணாலும் பண்ணு. அன்பானவர்களை, இளம் தலைமுறை ரொம்ப மோசமான அடிக்ஷனுக்கு ஆளாகி இருப்பது இன்றைக்கு இருக்கிற ஆன்லைன்ல. எங்க மனசுக்கு பிடிச்சதை செய்யறோம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தாய்மார்களும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்க கூட நினைப்பாங்க வருஷம் என்னத்தையாவது பேசுறாங்களே ஒழிய நமக்கு ஒருத்தரும் பயன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. அதாவது ஆண்களுக்கான கற்பொழுக்கம் அல்லாஹ் சொல்றான், 2 தான். பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், கற்பொழுக்கத்தோடு இருக்கட்டும். 2 தான். அதே வார்த்தை, அதே பேட்டர்ன், அதே ஃபார்மேட். அடுத்த வசனம் பெண்களுக்கு சொல்றா 2 இல்ல 3வது 1 எக்ஸ்ட்ரா. அவசாரியின் பார்வையை தாழ்த்தட்டும், அவர்கள் கற்பொழுக்கத்தோடு நடக்கட்டும். 3வது வலா யுபதி இனசீனத்தவும், அழக வெளிக்காட்ட வேண்டாம். இந்த வார்த்தை ஆம்பளைகளுக்கு போடல. நம்ம அவ்வளவு அழகா இல்லையா என்னன்னு தெரியல. குரான்ல இல்லங்க, குரான்ல 2 தான் இருக்கு. பார்வை தாழட்டும், மறைவிடம் பத்திரம். இதுதானே? பெண்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 என்னன்னா அழகை வெளிக்காட்ட வேண்டாம். நம்ம செய்யறது பூரா குரானுக்கு நேர் மாத்தம். இப்ப என்ன தெரியுமா,
ஆம்பளை கரெக்டா இருக்கான் ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த கழுத்துல இருந்து காடு வரைக்கும் நீட்டா ட்ரெஸ் போட்டிருக்கான். ஆனா அல்லாஹ் அவனுக்கு இவ்வளவு மறைக்கணும்னு சொல்லவே இல்லை. ஒரு ஆம்பளை முட்டியிலிருந்து, அதாவது தொப்புள்ள இருந்து முட்டி வரை ஒரு டவுலை கட்டிக்கிட்டு தொழுதா தொழுகை கூடுமான்னா கூடும். ஆம்பளை மறைக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. ஆனா அவன் கரெக்டா மறைச்சிருக்கான். பொம்பளைங்க யாருக்கு அல்லாஹ் அழக வெளிக்காட்ட வேணாம்னு சொன்னாங்களோ அவங்க அங்கங்க கேப்பு. எந்த ஆம்பளையும் ஜன்னல் வச்ச சட்டை போடுறது இல்லையா? பின்னாடி நடு முதுகுல ஓப்பனா ஒரு ஜுப்பா எங்கேயாவது இருக்குதா? நம்ம பசங்க போடவே இல்லை. ஆனா அவன் போடலாம்னு அனுமதி இருக்கு. அவனுக்கு போடுறதுக்கு அனுமதி உண்டு. முழுசா மறைங்கன்னு சொல்லி இருக்கிறது அவங்களுக்கு. அவங்க பெரிய ஜன்னல் பின்னால இப்போலாம் ஏசி வசதி, வெண்டிலேட்டர் எல்லாம் இருக்கு. நிறைய பிரச்சனை. இங்க ஷோல்டர்ல இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, ரெண்டு ஷோல்டர்லயும். நான் ஓட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஷோல்டரே இல்லை போலாம், ஸ்லீவ்லெஸ். எந்த பையனாவது இங்க ஒரு ஓட்டை போட்டு பாத்திருக்கீங்களா? இன்னைக்கெல்லாம் விதவிதமா ட்ரெஸ் போடுற இந்த பசங்க புள்ளிங்கோங்கிறவங்கள அவன் கூட அப்படி போடுறது இல்ல. பின்னாடி ஓப்பன், முன்னாடி ஓப்பன், சைட்ல எல்லாம் ஓப்பன், அங்கங்க இடுப்பு வயிறு எல்லாம். எந்த ஆம்பளையாவது இப்படி எல்லாம் சட்டைய கரெக்டா வயிறு தெரியுற மாதிரி கட் பண்ணி ஒரு ஆம்பளையும் போடல. ஆண்களுக்கு 2 அம்சம் சொன்னான், பெண்களுக்கு 3 அம்சம் சொன்னான். அந்த 3வது அம்சத்தை தான் இன்னைக்கு சோசியல் மீடியால நாங்க எங்களுக்கு பிடிக்குது, நாங்க பண்றோம். அதை ஏன் கேக்குறீங்க? அன்பானவர்களே, மிகவும் மோசமாக பாலியல் சமாச்சாரங்கள் பரவலாக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நான் நிறைவுக்கு வருகிறேன். நான் தாய்மார்கள்ட்ட கேட்கிறேன், எந்த வெக்கமான சூடு சொரணை இருந்தா உன் உடம்ப பத்தி வர்ணிக்கிறான் ஒருத்தன், நீ அதை விரும்புறியா? நான் நல்லா இருக்கிறேன்னு முஸ்லிம் பொண்ணு கேக்குது. பேருக்கு ஒரு புர்கா, ஒரு மெக்கனா எல்லாம் போட்டு, ஹாய் கைஸ் நான் எப்படி இருக்கேன், இவன் உட்கார்ந்துகிட்டு நீ நல்லா இருக்கன்னு ஆரம்பிச்சு நரகல் வார்த்தைகள் பூரா எழுதுறான். இத கேட்கிறப்போ ஒரு சந்தோஷம் வருதுன்னா உனக்கு பேரு என்ன? இது என்ன மாதிரியான மனோபாவம்? நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. முடிஞ்சா அப்படி போறப்ப லைக் பண்ணிட்டு போங்க. ஒன்னு லைக் பண்ணிட்டு அவன் போகணுமா? இங்க பார்த்தா அவங்க அத்தா என்ன பண்றாருன்னா வீட்டுல ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காரு. வீட்டுல எதுக்குன்னா இப்படி பார்த்தா அவர் புள்ள தெரியுமாமா. இந்த வீட்டுல 4 பேர் இங்க நடக்கிறாங்கல்ல, இங்க ஸ்கிரீனா, அது பேஸ்புக்ல போட்டு விடுது நான் எப்படி இருக்கேன்னு. அவன் இத்தாலியில உட்காந்து, ஜெர்மன்ல உட்காந்து கமெண்ட் எழுதிட்டு இருக்கிறான், கனடால உட்காந்து எழுதுறான், உன் உடம்பு அப்படி, உன் உடம்பு இப்படின்னு. என்ன கர்மம் இது? முஸ்லிம் பெண்கள் இப்படி சோசியல் மீடியா வழியாக வருவதை கொண்டாட்டமாக எடுத்துக்கொண்டு செலிபிரிட்டி பண்றது யாரு தெரியுமா? சங்கிகள். அன்பானவர்களே, தமிழகத்தின் 1-2 பட்டமளிப்பு விழாக்களிலே கூட சொன்னேன். நான் இப்போதும் அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமான செய்தி என்ன தெரியுமா? நாம ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல போய், எழுத போய், பாட போய், ஆட போய், பதிவிட போய், சங்கி எவனாவது வந்து நம்மளை பாராட்டினான்னா நீங்க செஞ்சது ரைட்டா தப்பான்னு பார்க்கவே வேணாம். சங்கி பாராட்டினாவே நீ முடிவு பண்ணிக்கோ, நீ இஸ்லாத்திற்கு துரோகம் செய்கிற. நீ ஏதாவது ஒன்னை எழுத போய் உன் பதிவை பார்த்து சங்கி வந்து உன்னை கண்டபடி திட்டினா நீ முடிவு பண்ணிக்கோ, நீ அல்லாஹ் ரசூலுக்கு ஏதோ நல்லது பண்ற, கண்டிப்பா நல்லது பண்றன்னு அர்த்தம். நீங்க போய் இந்த மாதிரி ஆடுகிற பெண்களின் பின்னூட்டங்களை போய் படித்து பாருங்கள், எவ்வளவு நாறி போகிறது என்று தெரியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் சொல்ல வந்ததை துவக்கத்தை மீண்டும் சொல்லுகிறேன். நாளைய இளந்தலைமுறையை சரியாக வென்றெடுக்க வேண்டுமானால் எல்லா பள்ளிவாசல்களிலும் உள்ள மக்தபு மதரசாக்களில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மாண்புகளை, ஒழுக்கங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்புண்டு. காரணம், எல்லாரும் விசாரிக்கப்படுவார்கள் என்றால் உலமாக்களும் விசாரிக்கப்படுவார்கள். ஒரு நல்ல சந்ததியை வார்த்து கொடுத்த அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா
பட்டம் பெறுகிற மௌலவிகளுக்கும் ஏற்கனவே மார்க்க பணி செய்து கொண்டிருக்கிற ஆலிம் பெருமக்களுக்கும் அல்லாஹ் கண்மூடும் காலம் வரைக்கும் அவனை பற்றியும் அவருடைய மார்க்கத்தை பற்றியும் இந்த மண்ணிலே எடுத்து சொல்லுகிற, எடுத்து ஓதுகிற, கற்பித்தல் பணியில ஈடுபட்டிருக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.